ஐயா, ஆமா, உங்களை கேட்கிறேன். உங்க பிள்ளைகள் படிக்கணும், உங்க பிள்ளைகள் தேரணும் என்று எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறீங்களே. அவங்க இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இந்த கல்லூரியில படிக்கணும், அந்த டிகிரியில படிக்கணும். நான் கேட்கிறேன், நித்தியம் என்று வரும் பொழுது நீங்கள் எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும் நித்திய ராஜ்யத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி ஒன்றுதான்: தேவனுக்காக என்ன செய்தீர்கள்? தேவ ராஜ்யத்திற்காக என்ன செய்தீர்கள்? அப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்களும் நானும் காலை நிமிர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் உமக்காக என்னுடைய வாழ்க்கையை தந்தேன், உமக்காக உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய முழு பலத்தை தந்தேன் என்று சொல்ல முடியுமா? அவருடைய வாயிலிருந்து நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரனே, வா, உனக்காக வைத்திருக்கின்றது நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லப்படுமா? ஐயா, எனக்கு என்னுடைய பாரம் தான். ஆண்டவரே, எங்களுடைய சபையில இப்படிப்பட்ட ஆத்மா பாரம் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்களே. எண்ணிக்கையில நாங்கள் பெரிதா இருந்தா பத்தாது. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேசத்தின் மேலும் இந்த பட்டணத்தின் மேலும் ஒரு பாரம் வேணும். ஆண்டவரே, அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக கதறி அவர்களுக்காக எழும்பி அந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு போகின்ற தேவனுடைய ஊழியர்கள் வேணும். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம் ஐயா, இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆண்டவரே, எங்களுடைய சபையை அப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட சபையாக எங்களை மாற்று.